ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒகேனக்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் டைரெக்டாக பெங்களூர்லேருந்து ஹோசூர் கிளம்பி ஹோசூரில் போய் டீ சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே தேன்கனிக்கோட்டா அஞ்சட்டி அப்படியே அங்கேருந்து நேராக பிலிகுண்டை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்ல காடு மரங்கள், அதாவது நாங்கள் இப்போ சம்மரில் போனதுனால பச்சை பச்சைன்னு எதுவும் பார்க்க முடியல, கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ரோடு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த ரோட்டில் போகிறப்ப. நல்ல ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ரோடும் நல்லா போட்டிருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பிலிகுண்டு. இந்த பிலிகுண்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம். இது வந்து நாங்கள் வந்து ஓசூர்லேருந்து ஒகேனக்கல் போகிறப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்படியே ஒகேனக்கல் போகலான்ட்டு இங்கே பார்க்க வந்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா தண்ணி ஓட்டம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. தண்ணி ஓட்டமும் மழை இல்லாத காரணத்தினால சம்மருங்கிற ரீசன்னால தண்ணி ஓட்டம் எதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் படகு சவாரி எல்லாமே இருந்துச்சு. விசாரித்தப்போ 1500 கேட்டாங்க. இங்கேருந்து இந்த படகுல கூப்பிட்டு போய் ஒரு நல்ல ஒரு ஆழமான இடத்துல போய் இறக்கி விட்டு அங்கே குளிக்க வச்சுட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவாங்களாம். நாங்கள் அங்கே போல் சரி ஒகேனக்கல் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நாங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒகேனக்கல் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் இங்கேருந்த பிலிகுண்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒகேனக்கல்ல எதுவுமே தண்ணி விழுகலை, நீங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இருந்தாலும் வந்து பார்த்துடலான்ட்டு நாங்கள் ஒகேனக்கல் கிளம்பி வந்தோம். ஒகேனக்கல் கிளம்பி வந்து பார்த்தா சரியான வெயில் ஒகேனக்கல்லில். இதுதான் வந்து ஒகேனக்கல்லேருந்து இறங்கி காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபால்ஸை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கடைகள், ஹோட்டல்ஸு, எல்லா ஹோட்டல்லையும் மீன் ஃப்ரை, அது இல்லாமல் ஹோட்டலே இல்லை இங்கே ஒகேனக்கல்லில். இதான் ஒகேனக்கல் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. தண்ணி வரலன்னாங்க. நாங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு என்ன தண்ணி வரல, இவ்வளோ பேர் எங்கடா போகிறீங்கிற மாதிரி தான் நாங்களும் நினச்சிக்கிருந்தோம். கடைசியில் தண்ணி விழுகுதுன்னாங்க. சரின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழி சைடில் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன கடைகள், ஃபிஷ் ஃப்ரை பண்ணது எல்லா கடைகளும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் கூட்டு போய் பார்த்தோம். அங்கே வந்து ரொம்ப நிறையலாம் தண்ணி விழுகலை, கொஞ்சம் லைட்டாக தண்ணி விழுந்துச்சு. அப்புறம் இன்னொரு என்னென்னா, போட்டிங் அங்கே அலோவ் பண்ணல. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போட்டிங்கு, சில ரீசன்னால. அது எதனாலங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோவில். அதுக்கப்புறம் போய் இன்னொரு ஃபால்ஸை பார்க்கலான்ட்டு போனோம். அந்த ஃபால்ஸில் நல்லா தண்ணி விழுந்துச்சு. சரி ஒகேனக்கல் வந்தால் 2 இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று வந்து மசாஜு, இன்னொன்று வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட சொல்லி மசாஜை பண்ணிவிட்டு இந்த அருவியில் தான் நாங்கள் குளித்தோம். இந்த அருவியில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அருவியில் ஒருத்தவங்க குளிக்கிறதுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பே பண்ணி நல்லா குளித்தோம். ஒரு 1.5 hours குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து உள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா எதனால் போட்டிங் அலோவ் பண்ணலன்ட்டு. இங்கே ஒரு நடப்பாதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னால் போட்டிங் அலோவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் தண்ணி கம்மியாக இருக்கிறனாலையும் போட்டிங் அலோவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தன்னு தெளிவான ரீசன் தெரியலை. ஸோ அதனால் நாங்கள் போன டைமில் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. அது ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. ஒகேனக்கல் போய் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 மலைப்பகுதிகள், இந்த மலைப்பகுதிகள் நடுவில் நம்மளோட ஆறு மாதிரி போகுது. ஸோ அது வந்து கர்நாடகா பார்டருங்கிறாங்க, இது வந்து தமிழ்நாடு பார்டர். ஸோ இந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டரை வந்து இதுதான் ஆறு தான் பிரிக்கிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து பிலிகுண்டு வழியாக வந்து அப்படியே நேராக இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக போய் அப்படியே அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, காவேரியாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி இந்த பாறையெல்லாம் உடச்சிக்கிட்டாங்க. அது எதனால பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. வழித்தடத்துக்காகலாம் இருக்கலான்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். ஸோ அப்புறம் ஒகேனக்கல்லில் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு அப்படியே இங்கே தொங்கும் பாலம் ஒன்று இருக்குன்னாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்தோம். இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
இது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வேறு எங்கே பார்க்க போகிறோம். 2 மலையும் இணைச்சி ஒரு தொங்கு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, எந்த விதமான பயமும் இதுவும் இல்லை, நல்லா சேஃபாக ஸ்டீலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வியூ நல்லா இருந்துச்சு. இந்த சென்டரில் நின்று பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து ஃபால்ஸ் அப்படியே கொட்டுது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீன் பிடிச்சிக்கிறதாங்க, அப்படியே பார்த்திங்கன்னா மணல் மீன் மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த தொங்கு பாலத்தில். ஸோ இந்த தொங்கு பாலத்துலேருந்து ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. சில மக்கள் வந்து இங்கேருந்து என்னென்னா கோயிலுக்கு போகிறேன்ட்டு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடந்தோம்னா கர்நாடகா பார்டர் பக்கத்தில் ஏதோ பஸ் வருமா, மாதேஸ்வரம் கோயிலுங்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த வழியாக போயிட்டு இருந்தாங்க, பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் தமிழ்நாட்டில் சாப்பிட்லான்ட்டு போயிருந்தோம். ஏன்னா அடிக்கிற சம்மரில் சரி ஒரு ஏசி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற ரீசனுக்காக சரி அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போனோம். இங்கே வந்து வெறும் வெஜ் பஃபட் தான் இருந்துச்சு. ஸோ அந்த வெஜ் பஃபட்டு ப்ரைஸ் வந்து 160 ருபீஸ். அது கூடவே நாங்கள் சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கிருந்தோம், ஆம்லேட்டு, சிக்கன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைன்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, கிளம்ப முடியாதுங்கிறதுனால ஒகேனக்கல்லே ஒரு ரூமை போட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போய் சேர்ந்தோம். சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படகு சவாரி இல்லைங்கிற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான்.